நம்ம எவ்வளவு விரும்புகிறோமோ அதை விட அதிகமாய் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எவ்வளவு அதிகமாய் பிரயாசம் எடுக்கிறோமோ அதை விட அதிகமாய் நம்முடைய பரிசுத்தத்திலே நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நமக்காக உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சிலர் நாம் தவறு செய்யாததற்கு காரணம் நம்ம பரிசுத்தவான்களாய் இருந்ததுனாலே அல்ல. நம்ம தவறு செய்யாததற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நமக்காக தராததுனாலே நம்ம பரிசுத்தமாய் வாழ்கிறோம். இந்த உலகத்திலே சில நேரங்களிலே சத்துரு முதல்ல கொடுக்கிறது வாய்ப்பு தான் கொடுப்பான், தவறு செய்வதற்கு சில வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகளை ஒரு சின்ன வாய்ப்பை நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நம்மளை கண்டினியூ பண்ண வச்சு பெரிய பாதாள குழியில் ஒரு பெரிய தவறு வரைக்கும் கொண்டு போய் விடுகிறவன் தான் பிசாசு. வேதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது ஃபஸ்ட்டு பெரிய தப்பெல்லாம் அவன் பண்ணலை. அவனுடைய தவறு எதில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால், ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வரும்போது அவ்வளோதான் ஒரு சின்ன சோம்பேறித்தனம்னு வச்சுங்களேன், ஒரு குட்டி சோம்பேறித்தனம். அது வரைக்கும் ரொம்ப பிரிஸ்காக இருக்கிற தாவீது, அது வரைக்கும் வேகமாய் ஓடுகிற தாவீது, அது வரையிலும் யுத்தத்திலே முன்னாடி நிற்கிற அந்த தாவீது ஒரு நாள் அவனுக்கு அந்த சோம்பேறித்தனத்தின் நிமித்தமாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுது பாருங்களேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த சின்ன சோம்பேறித்தனம், ஒரு சின்ன தவறு, அகைன் அவன் யுத்தத்திற்கு போகலை, வீட்டில் அவன் உட்காந்துருக்கிறான், அவனுக்கு போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி மொட்டை மாடியில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவம் எப்படி வளர்றது பாருங்க. அப்போ நமக்கு சில நேரங்களிலே சத்துரு நமக்கு கொடுக்குற சில காரியங்கள், வாய்ப்புகள் ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாதது மாதிரி இருக்கும், ஆரம்பத்தில் சின்ன தவறு மாதிரி இருக்கும். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆரம்பத்திலேயே நீங்கள் அதை சரி பண்ணணும். அதான் முளையிலே நீங்கள் கிள்ளாட்டா அது கண்டிப்பாக மரமாய் மாறும். ஏன் பிள்ளைகளையும் பசங்களையும் பார்த்து நீ ஃபோனில் எஸ்எம்எஸ் பண்ணாத அப்படின்னு சொல்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்றதுக்காக அல்ல. நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க, நீங்கள் கெட்ட பிள்ளைங்க, நீங்கள் பேசவே கூடாது அப்படின்றதற்காக அல்ல. நீங்கள் எதேர்ச்சியாக ஆரம்பிக்கிறது, நீங்கள் சும்மா சின்ன ஒரு சேட்டிங் தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. ஆனால் அது எங்கே உங்களை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொன்னால், நாளுக்கு நாள் அது வளர்ந்து உங்களை ரொம்ப பெரிய இடத்துல கொண்டு போய் விட்டுரும். நீ இவங்கள்ட்ட பேசாத, நீ எதுக்கு இந்த டைமுக்கு பேசுகிற, நீ எதுக்கு மொபைலை நீ ரொம்ப நோண்டாத, இதெல்லாம் சொல்கிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை. சில பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன அப்போ நீங்கள் நம்பலையா, அம்மாவை பார்த்து நீ என்ன நம்பலையா, அப்பாவை பார்த்து நீ என்ன நம்பலையா, இவ்வளோதான் உங்கள் பிள்ளை மேலே நம்பிக்கையா, நான் எப்படி தப்பு பண்ணுவேன்னு நீ நினைக்கிற, நான் அப்படியெல்லாம் தப்பெல்லாம் பண்ணிட மாட்டேன், எனக்கு கண்ட்ரோல் எனக்கு தெரியும், என்னுடைய வரம்பு எவ்வளவுன்னு தெரியும், அதுக்கு மேலே நான் போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் சொல்லுவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால், சில நேரத்திலே உங்களுடைய எல்லை என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன எல்லை விதிச்சிருக்கிறீங்க, நீங்கள் விதிக்கிற அந்த எல்லை அப்படி பரிசுத்தத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற நிறைய பேர் என்னுடைய கண்ணுக்கு முன்பாகவே விழுந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு என்னவா இருக்க கடவன், எச்சரிக்கையாயிருக்க கடவன். அப்போ நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு வாலிப தம்பி என்னிடத்துல ஒரு பெண்ணை பார்த்து, எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா உனக்கு என்ன, நான் பொண்ணு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டேன். ஏன் அப்படின்னா, அவருடைய தகப்பனார் ரட்சிக்கப்படவில்லை, அவங்க தாயார் ரொம்ப வயது சென்றவர்கள். அதனால பொதுவாக என்னுடைய வீட்டிலே அவன் பேசுவான், சில நேரத்தில் சாப்பிடுவான், அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சரி ஒருவேளை அவன் அவனுடைய பொண்ணு பார்க்கறதுக்காக தான் சொல்கிறான் போல தெரியுது, ஏன்ப்பா பொண்ணு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ உடனே நான் சொன்னேன், நீ பார்த்துட்டியா, என்ன எனக்கு ஆச்சரியமா இருக்குது, நீ பார்க்கறது அளவுக்கு உனக்கு வயசு வந்துருச்சா, நீ எப்படி பார்ப்ப, ஒன்று நான் பார்க்கணும், இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பா பார்க்கணும், இல்லை பெரியவங்க யாராவது பார்க்கணும், நீ பார்த்துட்டேன்ற. உடனே அவன் என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால், பாஸ்டர்
என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் எவ்வளோ பிரில்லியன்ட் அப்படின்னு தெரியாதா? நான் எவ்வளவு ஞானமாக டீல் பண்ணுவேன்னு தெரியாதா? நான் செலக்ட் பண்ணுனா எப்படிப்பட்ட பொண்ணை செலக்ட் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன என் மேலே இவ்வளோதான் நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு. அப்போது நான் அவனிடத்தில் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், எப்பா நீ பிரில்லியண்ட் அப்படின்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப ஞானமான பையன் அப்படின்னு தெரியும். அவனை விட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கணவன் மனைவி 2 பேர் சண்டை போட்டிருக்கிற ஒரு கணவன் மனைவியை 1 மணி நேரத்தில் கவுன்சிலிங் கொடுத்து அவங்க 2 பேரையும் வாழ வைக்கிற அளவுக்கு ஞானம் உள்ளவன். அவன் சொல்கிற தப்பெல்லாம் கிடையாது. உண்மையிலே அந்த பையன் நீங்க 2 குடும்பம் சண்டை போட்ட 2 கணவன் மனைவி அவன்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை ஒன்றாய் அனுப்பக்கூடிய அந்த அளவுக்கு அவனுக்கு ஞானம் உள்ள பையன், ரொம்ப டேலண்டான பையன். அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, எப்பா நீ ரொம்ப டேலண்டானவன் தான், நீ ரொம்ப உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்புறேன், நீ தப்பா சூஸ் பண்ண மாட்ட. ஆனாலும் ஆண்டவருடைய சித்தம்னு ஒன்று இருக்குல்ல, குடும்ப வாழ்க்கை என்கிறது உன்னுடைய ஞானம் அல்ல, நீ நினைக்கிறது மாதிரி இல்லை. நீ வெளியில் அந்த பிள்ளைய பார்க்கலாம், அவங்க வெளியில் உனக்கு தோற்றம் நல்லா இருக்கலாம், உனக்கு 1 வருஷம் பழகினதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைன்னு தெரியலாம். ஆனால் அவளுடைய இருதயத்தை கத்தரை தவிர வேற யாருமே பார்க்க முடியாது. சரீரம் உனக்கு மேட்ச்சு, பேச்சு உனக்கு மேட்ச்சு, வேலை உனக்கு மேட்ச் ஆயிடுச்சு, சம்பளம் உனக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஆனால் இருதயம் சம்பளத்தை வச்சு நீ ஓட்ட முடியாது, வேலையை வச்சு நீ ஓட்ட முடியாது. உங்களுடைய 2 பேருடைய இருதயமும் சரியா இருந்தாதான் உன் குடும்ப வாழ்க்கையை ஓட்ட முடியும். அப்புறம் பேசி பேசி அந்த புள்ள யார் அப்படின்னு கேட்டு பார்த்தா அந்த புள்ள ரட்சிக்கவும் படலை, அந்த புள்ள ஞான ஸ்நானமும் எடுக்கல. நான் சொல்றேன், இதுதான் உன் ஞானமா? இதுதான் உன் புத்தியா? நீ ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொன்னீங்க, இதுதான் ஞானமா? இல்லை இல்லை இல்லை, அவள் ஒன்றும் இல்லை, அவள் காடுக்கு அகெயின்ஸ்ட் எல்லாம் கிடையாது, அவளுக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும், அவள் ஞான ஸ்நானம் எடுக்கிறேன்னு சொல்றா. நீங்களே ஒரு ஞான ஸ்நானம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே? எப்படி பாருங்க. இல்லைப்பா கல்யாணத்துக்காகலாம் அப்படிலாம் ஞான ஸ்நானம் நான் கொடுக்க முடியாது. அவன் ஒரு பாஸ்டரை பிடிச்சி ஒரு கல்யாணம் பண்ணி சர்டிஃபிகேட்டை கொண்டு கல்யாணமும் முடிஞ்சு ஒரு குழந்தையும் பிறந்து. ஆனால் இன்றைக்கு ஒரு பரிதாபமான நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளையும் அவனும் சண்டை போட்டு பிரிஞ்சு டைவர்ஸே ஆயிடுச்சு. 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க, சட்டப்படி டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, ஒன்றும் வாழவே இல்லை. இந்த கான்ஃபிடென்டா இருக்கிற நான் விழமாட்டேன், நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்மை நாமே அதனால கான்ஃபிடென்டாக எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வரைமுறை தெரியும், என்ன நம்பலையா அப்படின்னு நம்ம யாருமே சொல்லிட முடியாது. எந்த இடத்துல எப்போ சாத்தான் எந்த நிமிஷத்துல உங்களை விழத்தள்ளுறான் அப்படின்னு சொல்லி நம்ம யூகிக்கவே முடியாது. அதனால நம்ம எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னா, எல்லாவற்றையும் முளையிலே நம்ம கிள்ளிடணும். ஆரம்பத்திலே அதை வளர விடவே கூடாது, அது வேண்டாம், அது நமக்கு தேவையற்றது. இல்லை நான் எல்லாம் மீறி போக மாட்டேன்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுடைய அந்த பாவத்தினுடைய ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா, ஆரம்பம் என்னன்னா ஒண்ணுமே இல்லை, ரெஸ்ட். அந்த டியூட்டி டைம்ல டியூட்டிக்கு போகாம வீட்டில் இருக்கிறான், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இன்றைக்கு கூட இந்த உலகத்துல வேலைக்கு போகிற நேரத்துல வேலைக்கு போகாம, படிக்க வேண்டிய நேரத்துல படிக்காம, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காம, அந்தந்த டைமுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாம இருக்கிற நிறைய பேர் பாவத்திலே விழுகிறதை எங்களுடைய கண்களாலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் பாவத்திலே விழுகிறது என்கிறது நீங்க மற்ற நேரத்தில் அவைலபிளா இருக்கும் போதல்ல, சில நேரத்திலே நீங்கள் இருக்க வேண்டிய செய்ய வேண்டிய இடத்திலே அந்த காரியத்தில் நீங்க அவைலபிளா இல்லைன்னா, அந்த நேரத்தில் பிசாசு உங்களை அவைலபிளா வைக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பான், ரொம்ப ஆர்வமா இருப்பான். நீங்க எந்த இடத்துல சும்மா இருக்கிறீங்களோ, நீங்க எந்த இடத்துல உங்களுடைய கடமைகளை தவறுகிறீர்களோ, அந்த இடத்துல ஆவியானவர் நிற்கிறாரோ இல்லையோ, அந்த இடத்துல பிசாசு நிற்பான். ஏன்னா உங்களை பிடிக்கக்கூடிய, உங்களை தள்ளக்கூடிய சரியான நேரம் எந்த நேரம்னு பிசாசுக்கு தெரியும்னா, நீங்க செய்ய வேண்டிய இடத்திலே செய்ய வேண்டிய நேரத்திலே செய்யாமல், நீங்க அவைலபிளா இருக்க வேண்டிய இடத்துல அவைலபிளா இல்லாம நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது, அதைத்தான் பிசாசு தூங்கும் போது இரவிலே களை விதைப்பான்.
இரவிலே களை விதைப்பார். அப்போ சின்னதுதான். இப்போ இந்த ரெஸ்ட் வந்து மொட்டை மாடிக்கு போக பண்ணி மொட்டை மாடியில் ஒரு காட்சியை பார்த்து அங்கே வந்து அந்த பிள்ளை மேலே ஒரு ஆசை வச்சு வீட்டுக்கு வர சொல்லி அந்த பிள்ளை ஒரு தப்புக்கு போய் அதற்கு பிறகு இந்த தவறை மறைக்கிறதற்காக நேர யார்கிட்ட போறாங்க அப்படின்னா தன்னுடைய அந்த பிள்ளையினுடைய கணவனார் உரியா என்கிற ஒரு நல்ல சேவகன், அந்த சேவகனை வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த சேவகனுக்கு தண்ணி நிறைய போதை வாங்கி கொடுத்து அவனை அப்படியும் கரெக்ட் பண்ண முடியாம அவனுடைய கையில ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து யுத்தத்தில் அவனை முன்னாடி நிக்க வச்சு கடைசியில ஒரு ரெஸ்ட் அவனை எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னா கொலகாரனா மாத்திருச்சு. இன்னைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும், மகளே ஆரம்பத்தில் கிள்ளீரு, மகனே ஆரம்பத்தில் கிள்ளீரு, நீ வளர்த்தாத, நான் வந்து இப்போ விட்டுருவேன், அடுத்த வருஷம் விட்டுருவேன், அடுத்த மாசம் விட்டுருவேன், ஒரு 2 இயர்ஸ் அங்க இருக்கிற வரைக்கும் தான் அப்படி சொல்லாத. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். நீங்க எவ்வளவு தூரம் வளர்த்துக்கிறீர்களோ, எவ்வளவு தூரம் அந்த பாவத்தை கண்டினியூ பண்றீங்களோ, அதற்கு பிறகு அது உங்களோட ஒட்டி கொள்ளும். வேதத்தில் சொல்லுகிறது, வேதத்தில் ஒரு பெரிய பராக்கிரமசாலி, அந்த பராக்கிரமசாலி தன்னுடைய பட்டயத்தை வைத்து எதிரியை வெட்டி கொண்டே போனான். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பட்டயம் அவனுடைய கையோட ஒட்டிக்கிச்சாமா. அதுக்கப்புறம் அவன் பட்டயத்தையும் அவனையும் பிரிக்க முடியல. சில நேரத்திலே பாவத்தையும் உங்களையும் பிரிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போவோம். அதனாலதான் ஆரம்பிக்கவே வேண்டாம், துவங்கவே வேண்டாம். நீங்க துவங்காதீங்க. நீங்க அப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நமக்கு தேவையில்லை, அப்படி நம்ம பந்தா காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன் டைம் தான், நீ ஒரு டேஸ்ட் பண்ணிரு, இந்த ஒரு டைம்ல நீ விட்டுருவ, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது அடிமைத்தனம் இல்லை, ஜஸ்ட் எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்கணும்ல இப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அது தேவனால் வருகிற வார்த்தை அல்ல, அது சத்துருவினால் வருகிற வார்த்தை. உலகத்தில் இருக்கிற பழமொழி என்ன அப்படின்னு சொன்னா, களவையும் கற்று கேட்கல. உலகத்தில் இருக்கிற பழமொழி வந்து களவையும் கற்று மற அப்படின்றது உலகத்தினுடைய பழமொழி. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இல்ல இது வந்து இந்த பழமொழி வந்து நல்ல பழமொழியா, இந்த பழமொழி வந்து சரியானதா? நீங்க வந்து நம்ம வந்து படிக்கணும், ஆனா எல்லாத்தையும் படிச்சுக்க வேண்டிய அவசியம் கேட்கல. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம படிச்சா, புரியல? நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மேனேஜரா இருப்பீர்களே, ஆனால் அந்த மேனேஜர் போஸ்டிங்ல இருந்துட்டு என்னென்ன செய்யணுமோ அந்த காரியத்தை கத்துக்கிட்டா போதும். நீங்க ஒரு ஒர்க்கரா இருந்தா அந்த ஒர்க் பண்ற இடத்துல என்ன கத்துக்கணுமோ அதை கத்துக்கிட்டா. ஆனா மிஞ்சி நீங்க அப்டேட் ஆகிறது தவறு அல்ல, ஆனா சில தேவையில்லாத விஷயத்தை நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாய் அல்ல என்னவா முடியும்னா, சுத்தமா சொல்லுங்க. இந்த எம்பிஏ படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? கை தூங்க பார்க்கலாம். எம்பிஏ படிச்சவங்க, எம்பிஏ அப்படின்றது வந்து மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். எம்பிஏ படிச்சு யாராவது இருக்கீங்களா? கை தூங்க பார்க்கலாம். யாராவது இருக்கீங்களா? ரொம்ப ஸ்தோத்திரம். நீங்க அந்த படிப்பு படிக்காதது ரொம்ப நல்லது. அதுக்காக எம்பிஏ படிச்ச எல்லாரையுமே நான் குற்றப்படுத்துறது இல்லை. இந்த எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்ச அவங்கள நீங்க பாருங்க, எங்க போனாலும் அவங்க மைண்ட் எதுல தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் இருக்கும். வேற எதில் நீங்க அவங்களோட பழகி பாருங்களேன், பேசி பாருங்களேன். நீங்க ஒரு பைப்ல வந்து தண்ணி வீணா போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், எம்பிஏ படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டை காமிச்சிங்கன்னா, சார் இப்போ 1 மணி நேரத்தில் பிடிச்சி பார்த்தா 2 லிட்டர் தண்ணி நாசமாகுது. இந்த 2 லிட்டர் தண்ணி இப்படி கீழே போயிடுச்சுன்னா 10 நாளையில் 20 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுது. இந்த 20 லிட்டர் தண்ணியை 30 நாளுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுது. இந்த 60 லிட்டர் தண்ணிக்கு டெய்லி 1 ரூபா வச்சு போட்டால் கூட உங்களுக்கு மாதம் 60 ரூபாய் லாஸ். அந்த 60 ரூபாயை நீங்கள் 6 வருஷத்துக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் போடுவாங்கன்னா
அவங்க படிச்ச படிப்பும் கணக்கு போடுறது எல்லாத்துலயும் என்ன பார்ப்பாங்க, MBA படிச்சவங்கள கல்யாணம் பண்றது கூட கஷ்டம்தான். அதுல கூட அவங்க என்னதான் பார்ப்பாங்க, ஒரு கல்யாணம் வச்சால இல்ல அது நல்ல படிப்பு தான், அந்த பிசினஸ் பண்ணி நாங்கள் சம்பாதித்து நீங்க பிசினஸ்ல முன்னேறுகிறது தவறல்ல. ஆனா அவங்களுடைய கான்செப்ட் முழுவதும் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, எப்படி சம்பாதிக்கலாம் அவங்களுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கும். சில நேரத்துல சிலர் அதுலயும் நல்லவர்கள் அப்படியெல்லாம் இல்லாம எனக்கு போதும் என்கிற மனதுடனே கூடி கர்த்தர் முக்கியம், நமக்கு ஆசீர்வாதம் முக்கியம்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அதை நான் சொல்ல வரல. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கக்கூடிய அவசியம் சொல்லுங்களேன் இல்லை. நமக்கு தேவையானதை நம்ம கத்துக்கிட்டா, உங்களை பார்த்து சிலர் சொல்லுவாங்க, இது கூட தெரியாதா அப்படின்னு. இப்போ என்னுடைய சின்ன மகன் சமீபத்தில் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சினிமா படத்தினுடைய ஒரு பாட்டு, அந்த பாட்டை அந்த பாட்டுன்னு எனக்கு தெரியுது. அப்போ என்கிட்ட கேட்டான், இந்த மாதிரி இந்த வேர்டை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வேர்டு என்ன எதனால அப்படி இருக்குது? நான் அவங்க இந்த வேர்டை சொல்லும்போது என்னை பார்த்து கேட்டாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல டாடி. உடனே அவங்கள்ட்ட சொன்னேன், எனக்கு தெரியலையே, நீங்கள் சொல்கிறது என்னன்னே தெரியல அப்படின்னு. உடனே அத்தனை பேரும் என்னை ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தானோ, ஏண்டா இதை கூட உனக்கு தெரியாதாடா, இந்த வேர்டு கூட உனக்கு தெரியாதாடா அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே எங்கிட்ட அவன் கேட்டான், இது என்ன வேர்டு, இது எதுக்காக சொல்றாங்க, இது ஏன் பரவலா இருக்குது? அப்போ எனக்கு அந்த வேர்டு என்ன வேர்டுன்னு தெரியும், எதுக்காக அது. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் இப்போ இந்த மாதிரி ஒரு மூவி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அதில் இந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்குன்றது மாதிரி சொல்லிக்கிறாங்க, அந்த டயலாக்கை தான் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவன் என்னோட பார்த்து கேட்டான், இல்லை எனக்கு அவங்க எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்டான். அப்போ நான் அவனை பார்த்து சொன்னேன், இல்லைப்பா அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ரெண்டாவது, அதை தெரிந்து கொள்ளுகிறதுனால நம்ம ஒரு நன்மையை அறிவிக்க போகிறதில்ல, அது நமக்கு அவசியமானதும் இல்லை. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. சில காரியத்தை நீ தெரியாம விட்டுரு, அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. அப்போ பிள்ளைகள் என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்க, கூட இருக்கிற படிக்கிற பிள்ளைகள் உன்னை தெரிஞ்சிட்டு, இது உனக்கு தெரியாதா, இதை நீ செஞ்சதே இல்லையா, இது உனக்கு பழக்கம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது பிள்ளைகளுக்கு என்னவா இருக்குது, ஒரு ஷையா இருக்கிற மாதிரி, ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, நான் நம்புகிறேன் உலகத்திலே இருக்கிற நிறைய பேருக்கு தெரிந்த காரியம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. உங்களுக்கு அவமானம் அல்ல, உங்களுக்கு பாக்கியம், உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க கர்த்தருக்குள்ளே இருக்கிறீர்கள் என்கிறது அர்த்தம். கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். அந்த வார்த்தைகள், அந்த செயல்கள் உங்களுக்கு கேட்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதனால நம்ம எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்று இந்த சுத்திகரிப்பு ஜபத்துல இந்த ஃபர்ஸ்ட் என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எல்லாவற்றையும், இதுவே ஒரு மரமா வளர்ந்துருச்சு, இதுவே கொஞ்சம் வளர்ந்தாச்சு, இனியும் வளர்த்த வேண்டாம், இனியும் வளர்த்த வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படுகிற நேரம். இந்த 3ஆம் நாள் அப்படி வளர்ந்து நிற்கிற மரங்களை வெட்டுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அதை பிடுங்குவதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அந்த களைகளை கர்த்தர் பிடுங்குவாராக. ஆமென். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, இயேசப்பா, எனக்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவீராக சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். இன்றையோடு நான் விட்டுறேன், அந்த பழக்கத்தை நான் விட்டுறேன், அந்த பேச்சை நான் விட்டுறேன், அது எனக்கு தேவை இல்லாதது, அது எனக்கு அவசியம் இல்லாதது. அந்த புதிய பழக்கத்தை நான் பழக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எந்த புதிய பழக்கங்களும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பழகவே கூடாது. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த காலை அமுத்தி விடுறதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஸோ எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஒரு சிலருக்கு பிடிக்கும். நீங்கள் இன்னைக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுங்க, ஒரு 5 days 5 நாள் மட்டும் யாராவது ஒருத்தரை உங்களுடைய காலை அமுத்தி விடுறதுக்கு சொல்லுங்க. கொஞ்சம் உங்களுக்கு அப்படி ஆட்கள் இருக்காங்களா என்னன்னு தெரியல,
ஆனாலும் உங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தா ஒரு 5 நாள் அமுத்தி விட சொல்லுங்க. 6வது நாள் உங்க கால் என்ன கேட்கும் சொல்லுங்க. இந்த புதிய பழக்கத்தை அது வரைக்கும் நம்முடைய காலை அமுத்தி விட வேண்டிய தேவை இருந்திருக்காது. நம்ம அப்படி வந்து காலை அமுத்தி விடுற பழக்கமே நமக்கு வந்திருக்காது. ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 5-6 நாட்கள் நீங்க காலை அமுத்தி விட பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பழக்கத்திற்கு நம்ம என்னவா மாடி விடுகிறோம். அதனாலதான் புதிய பழக்கங்கள் எதையுமே நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா பழகாதீங்க. நமக்கு அது தேவையில்லை, அது வேண்டாம். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. யாருக்காக கர்த்தர் பேசிட்டு இருக்காருன்னு தெரியல. இது உங்களுக்கு அழகல்ல, இது உங்களுடைய பழக்கம் அல்ல. கர்த்தர் இதற்காக உங்களை அழைக்கவும் இல்லை. எதுக்கு அந்த புது பழக்கம் உங்களுக்கு? எதுக்கு அந்த பேச்சு உங்களுக்கு? வேண்டாம் வேண்டாம், அது நமக்கு ஆபத்து. என்னைக்குனாலும் கர்த்தர் அதை தான் சொல்கிறார். அந்நிய நுகத்திலே அவிசுவா அப்படின்னா அவர்களுக்கும் நமக்கும் பங்கில்லை. அவர்களுடைய எதையுமே நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவங்க பழக்கத்தை நம்ம பழகக்கூடாதாமா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் கானானுக்கு கொண்டு போகும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, நீ கானான் தேசத்திற்கு பிரவேசிக்கும் போது ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர், பெர்சியர், பெலிஸ்தியர் இவர்கள் யாரு இருந்தாலும் அவர்களை நீ என்ன பண்ணிரு, அவர்களை துரத்திரு, அவர்களை வைக்காத. அவங்க எங்கேயோ போட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா அவர்கள் உங்க நடுவில் இருந்துட்டாங்கன்னா அவங்க பழக்கம் உங்களுக்குள்ள வந்துரும். அந்த புது பழக்கம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க ஆண்டவரை விட்டு தூரம் போயிருவீங்க. நீங்க கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாயிருவீங்க. சோ இன்று ஆண்டவர் இந்த சுத்திகரிப்பு ஜெபத்திலே கர்த்தர் உணர்த்துகிறார். ஆண்டவரே, இன்னைக்கு நான் அந்த உறவை முறிக்கிறேன். இன்றைக்கு அந்த ஐக்கியத்தை நான் கட் பண்றேன். வேண்டாம், இனி அந்த ஞாயிற்றுக்கிழமையான அந்த 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 விஷயம் வேண்டாம். இனி அந்த சனிக்கிழமையான அது வேண்டாம். அந்த தேவையற்ற பழக்கத்தை நான் பழக மாட்டேன், பழக மாட்டேன். எத்தனை பேர் முயற்சி எடுக்கிறீங்க? எனவே எதுவா வேணாலும் இருக்கலாம், கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆண்டவர் இப்போ உங்களோட பேசுவார். உங்களோட ஒவ்வொருத்தரையும் பேசிட்டு இருப்பார். இந்த பழக்கத்தை நீ புதுசா பழகி இருக்க, இது உனக்கு சொற்ப நாளா வந்திருக்குது, இதை சில வருஷமா வந்திருக்குது. எதுக்கு இது? எதுக்கு உங்களை ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பேசுறீங்களா? எதுக்கு எதுக்கு அந்த பழக்கம்? நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். ஆண்டவரே, எங்களுக்கு என்னுடைய என்னுடைய தவறுகள் பெரிய மரமாய் வளராதபடி என்னை ஆரம்பத்திலேயே கிளை நறுக்க பண்ணுகிற கர்த்தர் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் மேல ஆண்டவர் வச்ச பெரிய அன்பு என்ன தெரியுமா? எல்லாருக்கும் செட் ஆகும், நமக்கு மட்டும் சொல்லுங்களேன். புரியுதுல? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போவோம், எல்லாருக்குமே அந்த பார்ட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த இடத்துலயே சோகமா இருக்கிறது யார் மட்டும்தான்? சுத்தி இருக்கிற அத்தனை பேர் நம்மளை பார்த்து கேட்பாங்க, ஏன்டா ஜாலியா இருக்க தானே வந்தோம், எதுக்கு இஞ்சி தானே குரங்கு மாதிரி இருக்க அப்படின்னு. என்னமோ நமக்கு செட் இல்லை, நமக்கு செட் ஆகலன்னு தெரியுது. ஆவியானவர் ஏதோ தடை பண்றாருன்னு தெரியுது. அதுக்கும் நமக்கும் சிங்க் ஆகல, நமக்கு அது ஒத்து போகலன்னு தெரியுது. ஆனா மறுபடியும் 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 நீங்க மனிதர்களுக்காகவோ இல்லைன்னா மற்றவங்கள மாதிரி இருக்கணுன்றதுக்காகவோ நீங்க அதற்கு பின்னாடியே போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பழக்கமாய் மாறி அது உங்களுக்கு செட் ஆயிரும். செட் ஆகி சிலருக்கு குறை சொல்றது சுத்தமா பிடிக்காது. அந்த பழக்கமே அவங்களுக்கு இல்லை. யாராவது குறை சொன்னா அவங்களுக்கு அருவருப்பா இருக்கும். ஆனா இப்ப யாராவது குறை சொன்னா அருவருப்பா இருக்கும். கொஞ்சம் கேட்டு பாருங்க, கொஞ்சம் பேசி பாருங்க. கொஞ்ச நாள் தாண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அவர்களை போல நீங்களும் என்னவா மாறிடுவீங்க தெரியுமா? குறை சொல்றவங்களா மாறிடுவீங்க. எங்க கிள்ளணும்? நமக்கு அது வேண்டாம், நமக்கு அது வேண்டாம். நம்ம அதை பழகல இல்லை, நம்ம அதை பழகல இல்லை. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணோமா? கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு விரும்புகிறார். கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு விரும்புகிறார். கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் தெளிவாய் வாலிப தங்கச்சி இடத்துல பேசுறார், தம்பி இடத்துல பேசுறார். இல்ல மகனே, இந்த பழக்கம் உனக்கு வேண்டாம் மகனே. நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அவங்க முட்டாள்னு நினைச்சா கூட பரவாயில்ல. சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி, எனக்கு இன்னும் உங்களை அறிஞ்சா போதும் ஆண்டவரே,
இன்னும் உங்களை தெரிஞ்சா போதும் ஆண்டவரே. யாரும் கையை உயர்த்தி சொல்லுவோம், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. எல்லாரும் ஜெபிக்கும் போது அவருடைய மகிமை கைகளை மேல உயர்த்தி பிரசன்னம் சொல்ல சொல்ல அந்த மகிமை ஒவ்வொருவருமே சத்தத்தை உயர்த்திதே. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல கர்த்தருடைய மகிமை உலகமெல்லாம் மாயையா, உலகம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதும். கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் சத்தமாய் சிம்சோனை பார்த்து அவங்க பெத்த அம்மா அப்பாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அவன் பெலிஸ்திய இடத்திற்கு போய் ஒரு பெண்ணை கண்டு, அந்த பெண்ணு ரொம்ப நல்லா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாட்ட கேட்கிறான். அவங்க அம்மா அப்பாட்ட கேட்கும் போது அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்னப்பா இது உனக்கு புது பழக்கம், என்னப்பா இது உனக்கு புது பழக்கம், இது உனக்கு வேண்டாம், இது உன்னுடைய அழைப்பு அல்ல, இது உன்னுடைய எதிர்காலம் அல்ல, நீ இதுல பின்னாடி போக கூடாது, இது நமக்கு தேவையில்லாத, இந்த பழக்கம் பழகாத, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சிம்சோன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவங்க அம்மா அப்பாவை பார்த்து ஸ்ட்ரிக்டா சொல்றான், இல்ல எனக்கு அவளையே கொல்லணும் அப்படின்னு சொல்றான். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவனுக்கு தேவையில்லாத ஒன்றை பழகினான், இவனுக்கு அவசியம் இல்லாத ஒன்றை பழகினான். கர்த்தர் அவனுக்குள்ள வச்சிருக்கிற அபிஷேகம் வேற. இப்போ லாஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா, எந்த பழக்கத்தை, அவனுக்கு சம்பந்தம் இல்லாத பழக்கத்தை அவன் பழகினானோ, அவனுடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கு எதுதான் காரணமாயிடுச்சுன்னா, அந்த பழக்கமே காரணமாயிடுச்சு, அந்த பழக்கமே காரணமாயிடுச்சு. பிரதர்,
சிஸ்டர், பழகிராதீங்க, பழகிராதீங்க, பழகிராதீங்க. நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். நம்ம உதறி தள்ளிடுவோம். அது நமக்கு அவசியமற்றது. நம்ம அதை ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு இந்த ஜெபத்தில் ஒப்பு கொடுங்க. பரவாயில்ல ஆண்டவரே, அது இல்லாம வாழ முடியும், அந்த கிருபையை கர்த்தர் தருவார். அதை தெரிஞ்சுக்காம உங்களால வாழ முடியும், அந்த கிருபையை ஆண்டவர் தருவார். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் நிறைய பரிசுத்தமா வாழ்ந்தாங்க, ரொம்ப தியாகமா வாழ்ந்தாங்க. இங்க இருக்கிற நிறைய பேருடைய அம்மாவை கேட்டு பாருங்க, உங்க அப்பாவை கேட்டு பாருங்க. உங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க அம்மாவுக்கெல்லாம் டெம்டே, ஒருவேளை பிசாசு ஏதாவது சோதிக்கணும்னா உங்க அம்மாவை எதை வச்சு சோதிப்பான் சொல்லுங்க? உங்க அப்பாவை எதை வச்சு சோதிப்பான்? நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். எங்க அப்பாவை சோதிக்கிறதுக்கு எங்க அப்பாட்ட ஒண்ணுமே கேட்கல. நம்மை பிசாசு சோதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. ஆனா நம்ம அம்மா அப்பாவை சோதிக்கிறதுக்கு வழியே, அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்குதா, அந்த டெம்டேஷன்ஸ் இருக்குதான்னு கூட நமக்கு கேட்கல. அவங்கள ஒருவேளை சோதிக்கணும்னு வந்து நினைக்கிற பிசாசு கூட என்ன பண்றீமா, இவனை எப்படி பிடிக்கிறது, இவன் எதுலையுமே பண்ண மாட்டான், அவனுக்கு ஒரு போனு கையில இல்லை, கெட்ட வார்த்தை பேச மாட்டேங்கிறான், கோர சொல்ல மாட்டேங்கிறான், எப்ப பார்த்தாலும் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு சோத்திரம் 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 அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் இப்படின்னே சொல்லிட்டு இருக்கான். பிசாசு கூட என்ன கன்ஃபியூஸ்ட் ஆயிரும் போல, ஐயோ இவனுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நம்ம இன்னைக்கு பாருங்களேன், நம்முடைய முன்னோர்கள் நிறைய பேர் அப்படி வாழ்ந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு 3 செவத்தை விட்டா வேற எதுவுமே சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க? என்ன தெரியும் நினைக்கிறீங்க? உங்க அப்பாவுக்கு என்ன தெரியும்? உங்க அம்மாவுக்கு என்ன தெரியும்? பைபிள் தெரியும், இயேசு தெரியும், விட்டா தாடிக்கார பாஸ்டர் மட்டும் தான் தெரியும். வேற எதையுமே தெரியாது அவங்களுக்கு. வேற எதுலையுமே கான்சன்ட்ரேஷனும் போகாது. அந்த அந்த சமையல் அறையில போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சமையல் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. அப்பா வேலைக்கு போவாரு, வீட்டுக்கு வருவாரு, சர்ச்சுக்கு போவாரு. வேற இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்காம இருந்ததும் ஒரு விதத்துல அவங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறதுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. அதனால நம்ம எல்லாத்துலயும் போய் சிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனா அவனுடையது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று இயேசு சொன்னது போல நீங்களும் நானும் சொல்லுகிற நாள் ஒண்ணுமே இல்லை. எதுலையுமே பிசாசு என்ன விளத்தள்ள முடியாது, எதுலையுமே அவனை அழிக்க முடியாது. ஏன்னா எதுக்குமே நான் இடம் கொடுக்க மாட்டேன். வேதம் சொல்லுகிறதுக்கு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும் போது பிசாசுக்கு நீங்க நல்ல இடத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் துரத்துங்கன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனுக்கு கேப்பே என்ன பண்ணாதீங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, வாய்ப்பே தராதீங்க. வாய்ப்பு தந்துட்டு அதுக்கப்புறம் அபிஷேகத்துல நிறைஞ்சு ஓட்டுற வேலை எல்லாம் வேணும். ஆமே. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்க தெரியுமா, எனக்கு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஜெப வீராங்கனை, நான் பெரிய ஜெப வீரன், நான் அதனால வரட்டும் பார்க்கலாம், நான் இதை செய்கிறேன் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, அவனுக்கு அந்த இடத்திலே என்னை சோதிப்பதற்கு கூட என்ன இல்லைன்னா, நான் வாய்ப்பே தர மாட்டேன். முளையிலே கிளீரலாமா, இன்னைக்கே அர்ப்பணிச்சிடலாமா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாங்க ராஜா. ஒருவேளை உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வேலை இல்லையா, வேண்டாம். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வேலை இல்லையா, வேண்டாம். உங்களுக்கு யூடியூப்பில் வேலை இல்லையா, வேண்டாம். இல்லை எல்லாரும் வச்சிருக்காங்க, நானும் வச்சிருக்கிறேன். எல்லாரும் வச்சதுனால நம்ம வைக்க வேண்டியது கேட்கல. எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பரிசுத்தமாய் பாதுகாக்கிறதற்கு கண்டிப்பாக நான் அசுத்தத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இரவு முழுக்க நாளைக்கு திரும்ப இந்த ஜெபத்திற்கு வருகிற வரைக்கும், அட்டன் பண்ற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே எதுக்குமே நான் ஆரம்பத்தில் என்ன பண்ண மாட்டேன்னா, இடம் கொடுக்க மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். அதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளரிக்காய் திருடுறதுக்கு 2 பசங்க போனாங்க பார்த்தீங்களா? ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது வெள்ளரிக்காய் திருடினாங்களா 2 பேர். அப்போது ஒருத்தன் வெள்ளரிக்காய் திருடிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்த உடனே அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட கொடுத்துட்டு சொன்னாங்களாம்மா, நீ ஒன்று பண்ணு, இனி திருடாதேன்னாங்களாம்மா. ஆனால் ஒரு அம்மா வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் காயத்தை போட்டு நல்லா கசப்பாக செஞ்சு வெள்ளரிக்காய் கொடுத்துட்டாங்களாம்மா.
உடனே அந்த பையன், ஏம்மா வெள்ளரிக்காய் நல்லா தானே இருக்கும், இந்த வெள்ளரிக்காய் ஏன் கசக்குதுன்னு கேட்ட உடனே, திருடிட்டு வந்த வெள்ளரிக்காய் என்னத்தான் பண்ண செய்யும், கசக்கும், நீ திருடிட்டு வந்தா அப்புறம் என்ன நல்லாவா இருக்கும்னு சொல்லி அந்த அம்மா அன்னையோட அவன் திருட்ட விட்டானம்மா. இந்த பையன் பெரிய திருடனா மாறி போலீஸ் அப்புறம் பிடிச்சி கடைசியில் கொண்டு போய் காதை கடிச்சு எடுத்தானாமா. அப்படி ஒரு கதை ஞாபகம் இருக்கு தெரியுமா? இருக்கா தெரியல. அப்போ சில காரியத்தை நம்ம ரொம்ப வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது என்னவாய் முடியும் என்றால் ஆபத்தாகத்தான் முடியும், ஆபத்தாகத்தான் முடியும். ஃபர்ஸ்ட்லேயே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா பாதிப்பே இல்லை பிரதர் சிஸ்டர், பாதிப்பே இல்லை சிஸ்டர். ஆனால் ரொம்ப வளர்ந்ததற்கு பிறகு எடுக்கும்போது கண்டிப்பாக பாதிப்பு. இன்னைக்கு பலிபீடத்தில் வைங்க, தேவன் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு நிறைய முயற்சி எடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இவனை விட்டுறலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. நம்மை திருத்துவதற்காக, நம்ம அவருக்குள்ள கொண்டு வருவதற்காக ஆண்டவர் முயற்சி எடுத்துட்டே இருப்பார். இன்றைக்கு கூட இந்த சுத்திகரிப்பு ஜெபம் நமக்கு எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்ம மேல ஆண்டவர் அன்பு வச்சு, என் பிள்ளை இப்படியே புது வருஷத்துக்குள்ள போக வேண்டாம், என் பிள்ளையை எப்படியாவது மாற்றணும்னு நினைச்சு கர்த்தர் எடுக்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த ஜெபம். இந்த ஜெபம் பாஸ்டர் எடுத்ததல்ல, பாஸ்டர் எடுத்த முயற்சி அல்ல. இது யார் எடுத்த அப்படின்னு சொன்னா, இத்தனை தடைகளையும் தாண்டி கர்த்தர் இந்த ஜெபத்துல உங்களை கலந்து கொள்ள பண்றாருன்னா, ஆண்டவர் உங்க பரிசுத்தத்துல வாஞ்சையா இருக்கிறாரு. ஆண்டவர் நீங்க நீதியா வாழணும்னு நினைக்கிறாரு. இது தேவனால் உண்டானது, இது தேவன் ஏற்படுத்தினது, இது தேவனுடைய திருவுள சித்தம், இது தேவன் நம்மை காப்பாற்றுவதற்காக. பாருங்க, யோனா தன்னுடைய வாழ்க்கையில தவறு பண்ணின போது ஆண்டவர் அப்படியே விட்டுறல. அவன் ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு, நினிவேவுக்கு போக சொல்றாரு. நினிவேவுக்கு போகாம தர்சீசுக்கு கப்பல் ஏறி மனதை இறுக்கி கடினப்படுத்திட்டு, நான் அப்படிதான் போவேன்னு சொல்லி அந்த கப்பலில் ஏறி எவனுமே என்னை கேட்டக்கூடாதுன்னு சொல்லி படுத்து தூங்கினவன் தான் அந்த மனுஷன். ஆனா ஆண்டவர் விடலை. ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எப்படியாவது அவனை மாத்தணும்னு ஆண்டவர் முயற்சி எடுத்தார். அதற்கு பிறகு பாருங்க, முயற்சி எடுத்ததற்கு பிறகும் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இல்ல நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். அப்போ முதல்ல யாருக்கு கர்த்தர் யார் மூலமா பேசுறாருன்னா, அங்க டிராவல் பண்ற அத்தனை பேருமே இந்த யோனாவை பார்த்து சொல்றாங்க, யோனாவின் பேரிலே சீட்டு விழுந்த உடனே மற்றவங்களை கொண்டு கர்த்தர் எச்சரிக்கிறார். இல்லப்பா, நீ இப்படி வாழக்கூடாது. சில நேரத்தில் முதலாவதாக உங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எடுக்கிற முதல் முயற்சி, உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய இருதயத்தோடு இருதயத்தை கர்த்தர் சந்திப்பார். உங்க மூளையோட மூளையில கர்த்தர் சந்திப்பார். ஆண்டவர் உங்களை சந்திக்கிறது, ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறது, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறது வேற யாருக்குமே தெரியாது. இது உங்களை தவறிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே எடுக்கிறதுக்கு கர்த்தர் எடுக்கிற முதல் முயற்சி, ஃபர்ஸ்ட் முயற்சி. யாருக்குமே சொல்ல மாட்டாரு, உங்கள்கிட்ட தான் பேசுவாரு. அப்படி வேணாம், நீ பண்ணாத, ஏதாவது ஒரு ஆபத்து வரும், ஏதாவது ஒரு நஷ்டம் வரும். நமக்கு போனு கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில், எல்லா நேரத்திலையும் அப்படி சொல்லலை, சில நேரத்தில் போனு கீழே விழுகிறது கூட இது ஏன் விழுந்துன்னு யாருக்கு தெரியும்? நமக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். யாராவது நம்முடைய வீட்டில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், ஒரு பெரிய விபத்தே நடந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம கை காலெல்லாம் நிறைய கீறல் விழுந்துருக்குது. அப்போ ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வந்தா எப்படி ஜெபம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த மகன் ஆலயத்திற்காக உழைத்தவன் அல்லவா, இந்த மகள் ஆலயத்தை தேடி தேடி வந்தவள் அல்லவா, இந்த மகளுக்கு ஏன் ஆண்டவரே இவ்வளவு போராட்டம், இந்த மகளை ரட்சியும் சந்தியும், இந்த விபத்துக்கு பதிலாக காயம் கட்டுகிற தேவன் அவங்களை ஆசீர்வதியும்னு ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது உங்க மனசாட்சி மட்டும் பேசும். என்ன பேசும் அப்படின்னு சொன்னா, அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க பாஸ்டர், இது ஏன் அக்கிரமத்துக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த, சொல்லுங்க, எனக்கு கொடுத்த தண்டனை, நான் ஒழுக்கமா இல்லை, நான் அந்த மாதிரி செஞ்சேன், இந்த அடி எனக்கு தேவைதான், இந்த சராய்ப்பு காயம் எனக்கு தேவைதான். ஆனா பாஸ்டருக்கு
தெரியாது. ஆனா இப்ப அந்த இடத்துல யாருக்கும் டீல் நடக்கும்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் டீல் நடக்கும். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பாரு. இது பாஸ்டருக்கு தெரியாது, காமிச்சு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் பாஸ்டர்ட்ட சொல்ல மாட்டார், உங்களுக்கு மட்டும். இதுதான் உங்களை கர்த்தர் தவறிலிருந்து வெளியே எடுப்பதற்கு ஆண்டவர் செய்கிற முதல் முயற்சி. ஆனா இந்த முயற்சியிலே ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா ஒப்பு கொடுக்கணும். பாஸ்டர் அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, ஆண்டவரே இந்த மகளை இப்படி கைவிட்டீரே, இந்த மகனை இப்படி கைவிட்டீரே அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அழுது, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே ஏசப்பா மன்னிச்சிருங்கப்பா, தப்புதான் ஆண்டவரே, செஞ்சிருக்கவே கூடாது ஆண்டவரே, இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பாஸ்டர் நீங்க அழுகிறத பார்த்த உடனே பாஸ்டருக்கு ஐயோ இது பாவம் போல தெரியுது, ஆண்டவரே இன்னும் 2 வாக்குத்தத்தத்தை எக்ஸ்ட்ரா சொல்லி என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும் அப்படின்னு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா 2 ஜெபமுமே கேட்கப்படும். ஒரு மனிதன் தன் பாவத்திற்காக அறிக்கை செய்கிறான், இன்னொரு மனிதன் அந்த பாவத்தை மீட்ட ஆசீர்வாதத்திற்காக. ஊழியக்காரனுடைய ஜெபமும் கேட்கப்படும், உங்களுடைய ஜெபமும் கேட்கப்படும். அப்போ ஆண்டவர் என்னன்னா நம்மளை மாற்றுவதற்காக ஆண்டவர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் எச்சரிப்பிலே உடனே மாறிடணும். இது முதல் எச்சரிப்பு. ஆண்டவர் எப்பவுமே நம்மளை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி எச்சரிக்காம தண்டிக்கவே மாட்டாரு. அவ்வளவு நீதி உள்ளவர். நம்முடைய ஆண்டவரை மாதிரி நீதி உள்ளவர்கள் யாருமே கிடையாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவரிடத்தில் எந்த தவறும் இருக்காது. அவர் ஒரு மனிதனை சோதிக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவர் தவறு செய்ய மாட்டார். அவருடைய நாமத்திற்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற ஒரு நபரை கர்த்தர் ஒரு வழியிலே நடத்துகிறார் என்றால் என் தேவன் தப்பு பண்ண மாட்டார். என் ஆண்டவர் எங்கேயுமே தப்பு பண்ண மாட்டார். யாருடைய வாழ்க்கையிலையும் இயேசு தவறு செய்கிறவர் அல்ல. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கர்த்தர் தவறு செய்ய மாட்டார். அது 100% தப்பு பண்ண மாட்டார் ஆண்டவர். அப்படி நீங்க நினைக்காதீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் முதல் எச்சரிப்பு நம்மளோட. இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல ஆண்டவர் உங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் கர்த்தர் உங்களோட டீல் பண்றாரா? ஒன் டு ஒன் கர்த்தர் உங்களை டீல் பண்றாரா? உங்கள்கிட்ட நேரடியா கர்த்தர் பேசுறாரா? யாருக்குமே சொல்லாம உங்கள்கிட்ட சொல்றாரா? இது உனக்கு வேண்டாம், இதை நீ விட்டுரு, இதுல இருந்து வெளியே வந்துரு, இது உனக்கு தேவையில்லை, இது உனக்கு ஆசீர்வாத குறைவு, இது உன்னுடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணிரும், நீ ஏன் இப்படி போயிட்டு இருக்கன்னு கர்த்தர் பேசுறாரா? உடனே ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா, எஸ் லார்ட், நான் விட்டுறேன் ஆண்டவரே, நான் விட்டுறேன் ஆண்டவரே, அது எனக்கே தெரிஞ்சது மாதிரி இருக்கட்டும் ஆண்டவரே, என்னோடு கூட பேசினதா இருக்கட்டும் ஆண்டவரே, என்னுடைய கோபம் என்னோடே நீ ரொம்ப கோவப்படுற அப்படின்றத முதல்ல அந்த கோவப்படுறன்றத மனைவி சொல்ல மாட்டாங்க. நீங்க கோவப்படுறீங்கன்றத உங்க கூட வேலை செய்யறவங்க சொல்ல மாட்டாங்க. முதல்ல நீங்க கோவப்படுறீங்கன்னு உங்கள்கிட்ட சொல்றது யாரு? சத்தமா சொல்லுங்க. உங்களை என்னை நேசிக்கிற கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட சொல்லுவாரு. நமக்கு உள்ள இருக்கிற மனசாட்சி நம்மோட பேசும். என்ன பேசும் அப்படின்னு சொன்னா, நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? நீ இப்படி கோவப்பட மாட்டியே, நீ எதுக்கு இப்படி கோவப்படுற? இப்போ யார் என் கூட பேசாரு அப்படின்னா, இயேசு பேசும்போதே நான் ஒப்பு கொடுத்து, இல்லை நான் இனி கோவப்பட மாட்டேன் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்தா, அடுத்த படி யார் பேச மாட்டாங்கன்னா, மனைவி, கணவன், சுற்றி இருக்கிறவங்க நீங்க ஏன் கோவப்படுறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த யோனாவை கர்த்தர் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறாரு, இவர் அமைதியா விட்டாரு. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, சமுத்திரத்தினுடைய மும்முரம் இப்ப ரொம்ப அதிகமாகுது, கடல் பயங்கரமா கொந்தளிக்குது. உடனே அங்க இருக்கிற அத்தனை பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கொந்தளிப்பு யாரால் வந்துச்சுன்றதை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக சீட்டு போடுறாங்க. இப்பவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்க சீட்டு போடும் போதே, அப்பா இந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த களவாணி பையன் நான் தான், இந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த கீழ்ப்படியாத பிள்ளை நான் தான், என்னை மன்னிச்சிருங்க, இவனுக்கு காமிச்சு கொடுத்துறாதீங்க, நான் கீழ்ப்படுகிறேன், அடுத்த பஸ் ஏறி நான் நினிவேக்கு போறேன்னு சொல்லி இருந்தா சீட்டு யார் பேர்ல விழுந்திருக்காது? கேட்கல? இவர் தான் பெரிய மாறாத ஆளாச்சே, அமைதியா விட்டுட்டாரு. இப்போ சீட்டு போடுறவங்களுக்கு சீட்டு யார் பேர்ல விழுந்துச்சுன்னா, யோனாவின் பேர்ல விழுந்துச்சு. உடனே அவங்க என்னப்பா உன் பேர்ல பேர் விழுது, நீ என்ன தப்பு பண்ண, எங்க இருந்து வந்த, நீ யாரு, யாருடைய பிள்ளை அப்படின்னு கேட்கும்போது அதை மட்டும் மறைக்கல, நான் தேவனுடைய மனுஷன், நான் அதற்கு அவன், நான் எபிரேயன்,
சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்திலிரு பயபக்தி உள்ளவன் என்றான். அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் பரிசுத்தவானு, நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் பாஸ்டருக்கு செஞ்சுட்டேன், நான் ஊழியத்தை தாங்கினேன், 2 ஃபில்லரே என் பேரில் தான் நிற்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் குறைச்சல்ன்றது மாதிரி இந்த யோனா தன்னுடைய நீதியெல்லாம் சொல்லிட்டாரு, பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தான் அப்படின்னு. ஆனால் அவங்க அத்தனை பேர் அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்களே எங்களுடைய கடவுளை கூப்பிட்றோம்ல, நீ யாரை கூப்பிடு, உன்னுடைய கடவுளை கூப்பிடு. பிரதர், நம்பர் 1, உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று நினைக்கிற ஆண்டவர் உங்களுக்கு முதல் கர்த்தர் எடுக்கிற முயற்சி உங்களோட கர்த்தர் பேசுறாரு. 2வது ஆண்டவர் எடுக்கிற முயற்சி கர்த்தர் சுற்றி இருக்கிறவங்களை வச்சு கர்த்தர் என்ன பண்றாரு, பேச வைக்கிறாரு. நீ சரியில்லை, நீ நல்லா இல்லை, நீ பழையது மாதிரி இல்லை, நீ எதுக்கு அங்க போற, நீ எதுக்கு இப்படி வாழ்ற, நீ ஏன் ஜெபம் பண்ணல, நீ நல்லா ஜெபம் பண்ற ஆளாச்சே. சுத்தி இருக்கிற அத்தனை பேரை கொடுத்து கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு, கேட்கல, சத்தமா சொல்லுங்க, எச்சரிப்பார், எச்சரிப்பார். இது என்ன உனக்கு வாழ்க்கை அப்படின்னு கேட்பார். இந்த ஒருவேளை ஃபர்ஸ்ட் சொன்னதுல ஒருவேளை நீங்க மாறலைன்னா கூட 2வது சொல்லும்போது 4 பேருக்கு தெரியுது, உடனே நிறுத்திக்கோன்னு சொல்லி மனம் திரும்பிட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை தூக்கி எடுப்பார். இப்ப யோனா இதுலயும் என்ன பண்ணல, கேட்கல. இப்ப நம்பர் 3, 3வது ஆண்டவர் இவனை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டார், இவனை நினிவேவுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு கர்த்தர் ஒரு 3வது முயற்சி எடுக்கிறாரு. சமுத்திரம் இன்னும் கொந்தளிப்பு அதிகமாகும் போது இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்ன தூக்கி சமுத்திரத்துல போடுங்க. அவருக்கு மனசுல என்னன்னா, செத்தா கூட பரவாயில்ல, ஆனா நினிவேக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். இவர் செத்துருவேன்னு நினைச்சு என்ன தூக்கி போடுங்கன்னா. ஏன்னா சில பேர் தவறு செய்து எல்லாரும் கண்டுபிடிக்கும் போது இதுக்கு வாழ்றதுக்கு செத்து போயிடலாம், என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரேன்னு சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்றது பிரச்சனையும் நிமித்தம் இல்லை, தப்பு பண்ணி கண்டுபிடிக்கப்படும் போது நம்ம பேர் கெட்டு போகும்போது நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைன்னுவாங்க. அந்த மாதிரி இந்த மனுஷன் சொல்றான். ஆனா ஆண்டவர் 3வது ஒரு முயற்சி எடுக்கிறாரு. என்ன முயற்சி எடுக்கிறாருன்னா, யோனாவுக்கு ஒரு மீனை கட்டளையிட்டார். ஆமென். அப்படியே வாயை திறந்து அந்த மீன் லபக்குன்னு முழுங்குது. அங்க யோனாவுக்கு கால் நீட்டி படுக்கிறதுக்கு இடம் இல்லை, படுத்தா பல்லு தட்டுது. ஆமா, இங்க இங்க இந்த பக்கம் கால் நீட்டுனா குடலெல்லாம் கொல கொலன்னு. ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும்தான் வழி இருக்குது. அந்த யோனா அவனுடைய வயிற்றுல முழங்கால நிற்கிற அளவுக்கு இடம் இருக்கு. வயிறு பெருசா இருக்கும் அந்த மீனுக்கு. நம்ம மாதிரி இந்த வாழை மீனெல்லாம் முழுங்கியிருக்காது, திமிங்கலம் தான் முழுங்கியிருக்கும். வாழை மீன் முழுங்கிட்டு இருந்தா ஜாலியா படுத்திருப்பாரு, திமிங்கலம் முழுங்கினதுனால தான் முழங்கால் படிட்டாரு. இப்போ ஒரு மீனுடைய வயிற்றுல எப்பவுமே பெரிய மீன் அதனுடைய ஆகாரமே என்ன அப்படின்னா சின்ன மீனை சாப்பிடும். நீங்க கடையில் போய் பெரிய மீனெல்லாம் வாங்க போனீங்கன்னா நிறைய மீனுடைய வயிற்றுல பார்த்தீங்கன்னா குட்டி மீன் உள்ள இருக்கும். அவர் கட்டு பண்ணும்போது திறந்து சாப்பிடும் போதே வலை போட்டு பிடிச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன், அதனால தான் அது இருக்குது. இந்த மீன் ஏற்கனவே மீனெல்லாம் தின்னு பாதி ஜெரிச்சு பாதி சரிமானமாகாம உள்ளுக்குள்ள பயங்கரமான கஷ்டம். அதுதான் அந்த அதிகாரத்தை அப்படியே எழுதிட்டே வர்றாரு. ஆழமான குழியில இருக்கிறேன், கடல் பாசி என்ன சூழ்ந்திருக்குது, நாத்தான் தாங்கவே முடியல. ஒப்பு கொடுக்க 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 வேதம் சொல்லுது, கரெக்டா அந்த நினிவே வந்த உடனே அந்த மீன் என்ன பண்ணிச்சுன்னா அவனை கரையிலே கக்கி போட்டது. கர்த்தர் முதல்ல உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறாரு. நம்பர் 2, 2வது கர்த்தர் உங்களை சுத்தி இருக்கிறவங்க மூலமா கர்த்தர் பேசுறாரு. நம்பர் 3, நீங்க அதுலயும் நம்ம மாறலன்னும் போது நமக்கு ஒரு பாடை கர்த்தர் அனுமதிக்கிறார். அது வியாதியா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம், எனிவே எதா வேணாலும் இருக்கலாம். ஒரு 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 தண்டனை கர்த்தர் அனுமதிக்கிறாரு, ஒரு பிரச்சனையை கர்த்தர் அனுமதிக்கிறாரு, ஒரு நஷ்டத்தை கர்த்தர் அனுமதிக்கிறாரு. ஆனா ஒன்று நான் நம்புகிறேன், என்னை நிர்மூலமாக்காமல் என்னை மட்டாய் தண்டித்து
அவருடைய சித்தத்திற்கு நேராய் நடத்துகிற அவ்வளவு அன்புள்ள தேவன், அவ்வளவு அன்புள்ள தேவன். நல்ல கரங்களை தட்டி, மேல கரங்களை தட்டி, நன்றியப்பா. இதை விட பேல என்ன தண்டிச்சா கூட பரவாயில்ல, என்னை திருத்துவதற்காக நீங்க கொடுக்கிற தண்டனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவர் மனுஷனை மாதிரி அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டாரு, அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டாரு. இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷன் நமக்கு முயற்சி எடுக்கிறது ஒரு லிமிட் தான் முயற்சி எடுப்பான், அதுக்கப்புறம் முயற்சி எடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஒரு குடிகார மனுஷன் அவருடைய மனைவி பல உபவாச ஜபத்துல ஜெபம் பண்ணிருக்க, கடைசியில வீட்டுல இருக்கிற ஜாமான்களை வித்து குடிக்க ஆரம்பிச்சாரு. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? அது வரைக்கும் என் கணவனாருக்காக ஜெபம் பண்ணுங்க, திருந்துவாரு, திருந்தட்டும், கர்த்தர் திருத்தட்டும்னு ஜெபம் பண்ணவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த ஆள் சாகணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், செத்துறணும், உயிரோடவே இருக்கக்கூடாது. வீட்டில் இருந்த பாத்திரத்தை கொண்டு போய் வித்துறான், ஒரு குழந்தை இருக்கு, இவன் இப்படி குடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி உயிரோடு இருக்கலாம்? இவன் திருந்துவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, இவன் மாறவே மாட்டான், நீங்க இனி ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த ஆள் சாகணும்னு ஜெபம் பண்ணுங்க. என்னமோ அதே மாதிரி அடுத்த வருஷத்துல அந்த மனுஷன் இறந்து போயிட்டார். என்னுடைய கண்கூடாய் பார்த்ததை சொல்றேன். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் சில நேரத்தில் நம்மை திருத்துவதற்காக சில முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா ஒரு டைம் 2 டைம் சொல்லி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவன் தலையெழுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் தலையெழுத்து, அவன் போய் விழுந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? கை கொட்டி சிரிப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்மளை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறார். நம்பர் 2, சரி இவன் சுத்தி இருக்கிறவங்க பேசினாலாவது மாறுவான்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு தெரிய பண்ணுகிறார். நம்பர் 3, நம்மை கர்த்தர் தண்டிக்கிறார். இப்போ மனம் மாறி, இந்த மனம் மாத்திரம் ரொம்ப நேரம் யோனாவுக்கு நீடிக்கல, அவ்வளவுதான். 3 நாள் 4 நாள் பிரயாண தூரம் போகிற வேண்டிய அந்த இடத்துல இவன் 1 நாள் பிரயாண தூரம் போய் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணான். என்ன பிரசங்கம் பண்ணான்னா அவ்வளோதான், வேற எதையும் ரொம்ப டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை மாதிரி அப்படியே இயேசு அழைக்கிறார் அப்படின்லாம் சொல்லலை. இன்னும் 3 நாளைக்குள்ள நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், ஒரே பிரசங்கம். ஆனா அந்த ஜனங்களெல்லாம் மனம் திரும்பினார்கள். இப்போ இந்த ஜனங்களுடைய மனம் திரும்புதலை இவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்போ ஆண்டவர் ஒரு ஆமணக்கை கட்டளையிடுகிறார். இந்த ஆமணக்கு செடி முளைக்குது. இந்த ஆமணக்கு செடியினால அவன் ரொம்ப சொகுசா இருக்கான். அந்த செடியினுடைய நிழல் இவனுக்கு ரொம்ப சொகுசா இருக்குது. அடுத்த நாள் காலையில் ஆண்டவர் ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டு அந்த ஆமணக்கு செடி முற்றிலுமாக என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த பூச்சி அரிச்சு அதை கொன்றுது. இவனுக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்பொழுது நீ 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றான். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்க, 10ஆவது வசனம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதேமியாமல் இருப்பேனோ என்றார். கவனிங்க, எல்லாருமே என்ன கவனிங்க, இந்த இடத்துல நீங்க ஒண்ணு ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சுக்கணும். எல்லாரும் என்ன பாருங்க, ஆண்டவர் இந்த மனுஷனை பரிசுத்தமா வாழணும்னு ஃபர்ஸ்ட் என்ன முயற்சி எடுக்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபர்ஸ்ட் பேசுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாத அளவுக்கு கர்த்தர் பேசுறாரு. எல்லாத்துலயும் எனிவே எது வேணாலும் இருக்கலாம், அது நஷ்டமா இருக்கலாம், அது அவமானமா இருக்கலாம், அது கீழே விழுறதா இருக்கலாம், ஆனா யாருக்கு மட்டும்தான் தெரியும். ஃபர்ஸ்ட். நம்பர் 2, ரெண்டாவது, அதுல மாறாத உடனே என் பிள்ளைய எப்படியாவது விட்டுற கூடாதுன்றதுக்காக கர்த்தர் ரெண்டாவது அடுத்த கேட்டகரி போறாரு. சரி, மற்றவங்க ஒருவேளை அசிங்கப்படுத்தினா இல்ல ஏதாவது சொன்னாலாவது மாறிடுவானு நினைச்சு ஒரு 2-3 பேருக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா தெரிய பண்றாரு. இப்போ
அதுலயும் மாறலைன்னும் போது, ஆனாலும் அவருடைய அன்பு நம்ம மேல என்ன செய்யல, குறையல. நம்பர் 3, மூன்றாவது என்ன பண்றாருன்னா, சரி இவனுக்கு ரொம்ப அடி கொடுக்க வேண்டாம், இவனை கொல்ல வேண்டாம், இவனை அழிக்க வேண்டாம், எப்படி தண்டிக்கலாம் சொல்லுங்களேன்? மட்டாய் தண்டிக்கலாம். ஒரு சின்ன தண்டனை, ஒரு சின்ன நஷ்டம், ஒரு தண்டனை, உடனே ஒரு உணர்வு, ஐயோ நான் இப்படி பண்ணுனேன் அதனாலதான் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் இந்த பிரச்சனை, அதனாலதான் இந்த வியாதி அப்படின்னு ஒரு கொடுக்குறாரு. அதுலயும் மாறல. நல்லா கவனிச்சுங்க, யோனா மாறுறது மாதிரி கொஞ்ச நேரம் மாறிட்டு அதுக்கப்புறம் மாறல. ஏன் அப்படின்னா, அவனுடைய இருதயம் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப கடினமாயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ நடாதது, நீ வளர்க்காதது, ஒரே ராத்திரியில முளைச்ச இந்த ஆமணக்குக்காக நீ பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்காக நான் பரிதபிக்க மாட்டேனான்னு சொல்லும்போது யோனா என்ன சொல்றான் தெரியுமா? நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது. பிரதர், சிஸ்டர், ஆண்டவருடைய உதவி, ஆண்டவருடைய முயற்சி உங்களிடத்திலிருந்து எப்ப தோற்று போகும் தெரியுமா? நீங்க மனச கடினமாக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை மீட்டெடுக்கணும்னு முயற்சி எடுத்தா கூட அந்த முயற்சி என்னவா போயிடும்? சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற முயற்சி, இருதயத்தை கடினமாக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் எடுக்கிற முயற்சி தோற்று போயிடும். என்ன பண்ணாதீங்க, கேட்கல. இந்த ஜபத்தில் இருக்கிற யாருமே நீங்க இருதய கடினமா இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இருதய கடினமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜபத்துக்கு நீங்க வந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை, கேட்கல சத்தமா பார்த்துக்கலாம். இனி என்ன பண்றது? 1008 குறை சொல்லிட்டு ஆண்டவரையே திட்டிட்டு, என் ஒய்ஃப் அப்படி இருக்கா, நான் என்ன பண்ண முடியும், அதனால தான் நான் இதை பண்ணேன், என்னுடைய கணவன் அப்படி இருக்கார் அதனால தான் அப்படி பண்ணேன், சூழ்நிலை அப்படி பண்ணேன், இப்போ என்னவாமா, ஏன் எல்லாரும் கடவுளுடைய கையில் ஒரு குச்சியை கொடுத்து அடிக்க யார் சொன்னா? ஏன் அவர் நினைச்சிருந்தாருன்னா என்ன பாவத்தை செய்யாம தடுக்க வேண்டியதானே, என்ன மீட்டெடுக்க வேண்டியதானே? இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கொண்டு இருந்தால் அதனுடைய பேர் என்ன பேர் அப்படின்னா கடினமான இருதயம். கடினமான இருதயம். இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு கூட நீங்க தப்பு செய்கிறதுல உங்களுக்கு என்ன இருதயம் வந்துடக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி, என்னுடைய இருதய கடினத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஆண்டவர் என்ன பேசினாலும் நான் கேட்க மாட்டேன். நான் மாற முடியாது, நான் மன்னிக்க முடியாது, நான் இறங்கி போக மாட்டேன். அதுக்கு பேரு தான் இருதய கடினம். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தரிடத்திலே அந்த இருதய கடினம் இருந்தால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் மீட்டெடுக்கவே முடியாதுப்பா, உன்னை மீட்டெடுக்கவே முடியாதுப்பா. கைகளை உயர்த்தி, வலிச்சா கூட பரவாயில்ல, எனக்கு சாகிற வரைக்கும் கடினம் இல்லாத ஒரு லெகுவான இருதயத்தை மட்டும் எனக்கு தாங்கப்பா. எனக்கு விரோதமா என்ன அவங்க செஞ்சாலும், எனக்கு விரோதமா என்ன பண்ணினாலும் எனக்கு கடினம் இல்லாத ஒரு இருதயத்தை தாங்க. சத்தத்தை உயர்த்தி எல்லாருமே கேளுங்க முழு பலத்தோட. எஸ் எஸ், கர்த்தருடைய மகிமை கடந்து வரட்டும், கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். இயேசுவே, எங்களுடைய இருதயத்தை நாங்க கடினப்படுத்திட கூடாதுப்பா. எங்க இருதயத்தை நாங்க கடினப்படுத்திட கூடாதுப்பா. சொல்லிக்கொண்டே எங்க இருதயத்தை நாங்க கடினப்படுத்திட கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும்
கல்வாரி இரத்தத்தாலே என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும். கல்வாரி இரத்தத்தாலே ஈசோப்பினால் கழுவும். இன்றே சுத்தமாவோ சொல்லுவோம். ஈசோப்புலால் இன்றே சுத்தமாவோ. உறைகின்ற பனி போல வெண்மையாக்கும் ஐயா உம் திரு வார்த்தையினா. உறைகின்ற பனி போல உம் திரு வார்த்தையினா. எல்லாருடைய கைகளை மேல உயர்த்தி மகிமை மகிமை மாட்சிமை என் மாறா என் இயேசுவே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் ரெண்டு கைகளை மேல உயர்த்தி சத்தமா ஒரு சதையான இருதயம், ஒரு சதையான இருதயம் என்னே சருகே. மகிமை மாட்சிமை மாறா என்னே சருகே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம், உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள். ஆமாப்பா, எங்க இருதயம் அப்படியே கரையட்டும் ஆண்டவரே. சாரிப்பா. ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் அபிஷேகியும் ஐயா அனல் மூடி எரிய வேணும். சொல்லோ அனல் மூடி எரிய. ரெண்டு கைகளையும் மேல உயர்த்தி மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னே மகிமை மாட்சிமை மாறா என்னே. திரும்ப திரும்ப கைகளை உயர்த்தி மகிமை. அப்பா இப்போ இப்போ உங்க மகிமை எங்கள் ஒவ்வொருவர் மேல் ஒவ்வொருவர் மேல் ஒவ்வொருவர் மேல் ஒவ்வொருவர் மேல் மகிமை ஹல்லேலூயா. சோ ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று, ஆண்டவர் முயற்சி எடுக்கிறத இதுவரைக்கும் நிறுத்தவே இல்லைங்க. இதுவரைக்கும் நிறுத்தவே இல்லை. ஃபேஸ் டு ஃபேஸ் இவனை பார்த்து நீ தப்பு பண்ற, நீ தூங்குன உடனே நல்லவே நினைச்சிடாத, நீ நான் சொன்ன இடத்துக்கு மாறா நீ இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்க, நீ போற வழி சரியில்லைன்னு கர்த்தன் அவன்கிட்ட திரும்ப திரும்ப பேசுறாரு. ரிஜெக்ட் பண்ணிட்டான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் மூலமா ஆண்டவர் பேச வச்சாரு. அப்பவும் ஒண்ணுமே இல்லை, தூக்கி போட்டான். சரி பரவாயில்ல, அவருக்காக ஆண்டவர் ஒரு மீனை கட்டளையிட்டு அங்க மனம் திரும்ப வச்சு அப்போ ஆண்டவர் பேசுறாரு. ஆனா அந்த நினிவேக்கு நான் மரண பரியந்தம் இப்படி எரிச்சலா இருக்கிறது நல்லதுன்னு சொன்னான் பாருங்களேன். அவனுடைய இருதயம் ரொம்ப கடினப்பட்டிருக்குது. அவன் இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய ரட்சிப்புல சந்தோஷப்படல, ஜனங்களுடைய மனம் திரும்புதல சந்தோஷப்படல. அவனுக்கு அந்த ஜனங்கள் மேல இருந்த கசப்புணர்ச்சி அவனுக்கு மாறல. செத்தா கூட அவன் மேல இருக்கிற கசப்பு எனக்கு மாறாது.
அவன் எவ்வளவு துரோகம் பண்ணான் தெரியுமா? ஊழியம் செய்து கர்த்தர் அவ்வளவு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டும் அவனால சிரிக்க முடியல, சந்தோஷப்பட முடியல, எரிச்சலா இருக்கிறான். இப்ப ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. நீ இவ்வளவு தூரம் கடினமா இருக்கல்லப்பா, இனி உன்னை எதுக்குமே நான் அதுக்கப்புறம் ஆண்டவர் யோனாவிடத்துல ஒரு வார்த்தை கூட கர்த்தர் பேச மாட்டார். ஆனா உண்மையிலேயே நினிவே ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். இந்த யோனாவினுடைய ஒரு வார்த்தையினால ராஜா முதற்கொண்டு வேலைக்காரங்க ஆடு மாடுகள் எல்லாம் உபவாசம் இருந்தவங்க. இந்த ரட்சிப்பு வந்ததற்கு பிறகு இந்த யோனா மட்டும் ஒரு நல்ல தீர்க்கதரிசியா அந்த இடத்துல இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த இடத்துல இருக்கிற மரியாதையே சொல்லுங்க. இதுதான் சில நேரத்தில் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்கிறது. பிரதர், யாருக்காக கர்த்தர் பேசுறான்னு தெரியல. வெளியில நீங்க சாஃப்டா இருக்கலாம் சிஸ்டர், வெளியில நீங்க ரொம்ப சாஃப்டா இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு காரியத்திற்கு மட்டும் உங்க இருதயம் கடினமா இருக்கலாம். நீங்க அதற்காக என்னென்னமோ விதண்டாவாதம் பேசிட்டே இருக்கலாம். ஏன் ஆண்டவரால மாத்த முடியாதா? ஏன் ஆண்டவர் மாத்த மாட்டாரா? அவருக்கு ஏன் செய்ய மாட்டாரா? அவர் பண்ண வேண்டியதானே, அவர் செய்ய வேண்டியதானே? இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, என்னால முடியலன்னு நீ சொல்லு, நான் உன்னை தூக்குறேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆண்டவரேன்னு சொல்லு, உனக்கு நான் கத்து கொடுக்குறேன். ஆனா நீ பண்ணக்கூடாதா, நீ செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினால் சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாருன்னா, அவர்களுடைய இருதயத்தினுடைய கடினத்தின் நிமித்தம் கர்த்தர் அவர்கள் அங்கே அற்புதங்களை செய்யாமல் வந்தார். இருதய கடினம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் மேற்கொண்டு எதையுமே செய்ய மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை அநேக இடத்துல கர்த்தர் கைவிட்டதற்கு காரணம் என்னன்னா, இவ்வளவு தூரம் சொல்லி 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 உன் இருதயத்தை கடினப்படுத்தி மறுபடியும் நீ அதையே செய்வல்ல, நான் உன்னை கைவிடுவேன்னு தான் கர்த்தர் கைவிட்டார். யாரோ ஒருத்தருக்கு எச்சரிப்பாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு வந்துட்டார் பிரதர் சிஸ்டர். எனிவே நீங்க காணிக்கையில உண்மையா இருக்கலாம், தசம பாகத்துல உண்மையா இருக்கலாம், நீங்க ஊழியத்துல உண்மையா இருக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனா ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தினுடைய கடினத்தை, அந்த கசப்பை உங்களால மன்னிக்க முடியலன்னா, அந்த நபரை உங்களால மன்னிக்க முடியலன்னா, அந்த நபரிடத்துல மீண்டும் ஒரு டைம் உங்கள்கிட்ட பேச முடியலன்னா, நான் சொல்றேன், நீங்க என்ன கிறிஸ்தவம், நீ என்ன ஆண்டவருடைய பிள்ளை? இவ்வளவு தூரம் பேசி இவ்வளவு தூரம் ஆண்டவர் சொல்லி கூட நான் மாற மாட்டேன்னு சொன்னா கர்த்தர் எப்படி உங்களை நேசிக்க முடியும்? கர்த்தர் எப்படி உங்களுக்காக உதவி செய்ய முடியும்? இல்லை இல்லை இல்லை, என் இருதயம் எப்படி இருக்கக்கூடாதுன்னா கல்லு மாதிரி இருக்கக்கூடாது. என் இருதயம் எனக்கு கல்லு மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு துரோகமே பண்ணி இருந்தாலும் எனக்கு முன்னாடி இருக்கிற நபர் சாரின்ற ஒரு வார்த்தை கேட்டா, உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளையினுடைய இருதயம் என்ன பண்ணணும்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க, மன்னிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. இல்ல நீ எனக்கு பெரிய துரோகி, நான் சாகர வரைக்கும் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட முடியாது. நம்ம சொல்லிட முடியாது. அப்படியே ஆண்டவர் நம்ம இடத்துல சொன்னா நம்ம எத்தனை நாள் ஜீவிச்சிருப்போம்? கண்டிப்பா முடியாது. ஆண்டவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு சாகர வரைக்கும் என்ன இருதயம் வேணும்னா, கல்லான இருதயம் இல்லை, சதையான இருதயம். கேளுங்க எல்லாருமே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட்டை கொடுங்க ஆண்டவரே, மன்னிக்கிற ஒரு ஹார்ட்டை கொடுங்க ஆண்டவரே, மறக்கிற ஒரு ஹார்ட்டை கொடுங்க ஆண்டவரே, விட்டு கொடுக்கிற ஒரு ஹார்ட்டை கொடுங்க ஆண்டவரே, மனம் திரும்புகிற ஒரு ஹார்ட்டை கொடுங்க ஆண்டவரே, என்னை தாழ்த்துற ஒரு ஹார்ட்டை கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, கேளுங்க ஆண்டவரிடத்துல. வேற இது இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. இது இல்லாம வருகிற ஆசீர்வாதமும் நமக்கு வீணு. அது எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. பரவாயில்ல, அதான் நான் சொல்லுவேனே, காரி மூஞ்சியில துப்புனவனையே சிநேகிதனேன்னு தானே கர்த்தர் கூப்பிட்டாரு. ஆண்டவருடைய முகத்துல காரி துப்புனாங்க. நம்ம முகத்துல யாருமே காரி துப்பலையே.
ஏன் அவங்களையே அவர் மன்னிக்க முடியுமானால் நம்ம முகத்துக்கு எதிராக பேச தானே செஞ்சாங்க. இல்லைன்னா நமக்கு முன்னாடி வந்து காரி கீழே தானே துப்புனாங்க. காரி மூஞ்சில துப்புனா அந்த ஆண்டவரே மன்னிக்கும் போது காரி கீழே துப்புனா நம்ம ஏன் மன்னிக்க முடியாது? நம்ம மன்னிக்கணும். அதுக்கு என்ன இருதயம் வேணும் அப்படின்னு சொன்னா கேளுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. எல்லாரும் சுத்திகரிக்க கர்த்தருடைய மகிமை. இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். 2025 வருஷத்துக்காக நீங்க ஒன்னும் பெரிய பிரயாசப்பட வேண்டாம். நீங்க உங்களை மாற்ற அது பாட்டுக்கு தன்னை போல எல்லாமே தேடி வரும். அது நடக்க ஆரம்பிக்கும். கைகளை உயர்த்தி சத்தமா, இயேசுவே எனக்கு ஒரு சதையான இருதயத்தை தாரும். என் இருதயம் இன்னும் பாவத்துல கடினமாக கூடாதுப்பா. சொல்லுங்க, கடினமாக கூடாது. கடினமாக கூடாது. என்னுடைய கடினமான இருதயத்தை எடுத்து போடுங்கப்பா. எனக்கு விளையாட்டுத்தனம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அசால்ட்டு தனம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. சொல்ல அந்த மகிமை எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மகனுடைய கடினமான இருதயம் மாறட்டும். அந்த மகனுடைய கடினமான இருதயம் மாறட்டும். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. அப்பா, உங்களை மாதிரி நான் மாறணும் அப்பா. உங்களை மாதிரி ஒரு இருதயம் எனக்கு வேணும்பா. சிலுவை கள்ளனையே நேசித்த உம்முடைய அந்த அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் சாகுற வரைக்கும் என் இருதயத்தை மட்டும் நீங்க கடினமாக்கவே வேணாம் ஆண்டவரே. எனக்கு கடினமான இருதயம் வேணாம். எனக்கு ஒரு சாஃப்டான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. கேட்க நிறைய பேருக்கு ஆண்டவர் தர்றார். இதெல்லாம் தனர கத்தர் தர்றாரு. சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருங்க பார்க்கலாம். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. என் ஆத்மாவும் சரீரமோ என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். எல்லாரும் முடிஞ்சவங்க கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்மா என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது என்னிலே என்னமோ ஆவியானவர் நீ ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஏவிட்டே இருக்கு. இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். என் மனைவியிடத்தில் நான் கடின இருதயமா இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, சாலமோனுடைய மகன், நீங்க யெரொபெயாம் வேதத்துல வாசிக்கும் போது அவனுடைய இருதயம் ரொம்ப கடினமாயிடுச்சு. வயசானவங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மரியாதையும் கொடுக்கல. தன்னுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதையும் கொடுக்கல. ஏன் தெரியுமா? அவனுடைய கையில இப்ப பவர் இருக்குது. அவனுடைய கையில இப்ப பணம் இருக்குது. அவனுடைய கையில இப்ப ஆளுகை இருக்குது. இந்த ஆளுகை, இந்த பணம், இந்த போஸ்டிங் வந்த உடனே அவனுடைய இருதயத்தை அந்த மனுஷன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா கடினப்படுத்தினான். நீங்க என்ன வந்து பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் சொல்ற மாதிரிலாம் செய்ய முடியாது. அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். எங்க அப்பா அப்படி பண்ணாரா?
எங்கள் அப்பாவுடைய நுகம் வந்து சாதாரணமாக நான் செய்யணும்னு நினைக்காதீங்க. எங்கள் அப்பாவுடைய இடுப்பும் என்னுடைய சுண்டு வரலும் ஒன்று தான் அப்படின்னு அந்த ஜனங்கள்கிட்ட பேசுவான். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த கடின இருதயம்னு ஒன்று வந்த உடனே அவன் கையிலே இருக்கிற 12 ஆசீர்வாதத்தில் அப்படியே பிரிஞ்சு 11 போய் 1 மட்டும் இவன் கூட இருந்துச்சு. எல்லாத்தையுமே இழந்துட்டான். அதனால கடினமான இருதயத்தில் இருக்கிறவங்க யாருமே சுகமா கூட நீங்க வாழ முடியாது. சுகமா கூட வாழ முடியாது. இறுக்கமான இருதயத்தோட இருக்கிற யாருமே வெற்றியா வாழ முடியாது. கொஞ்ச நாள் தான் அது ஓடும். கொஞ்ச நாள் தான் ஓடும். எத்தனை நாள் இறுக்கமா இருப்பீங்க? வேண்டாம். தாவீது பல இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஹல்லேலூயா. ஸோ ஒரு விஷயத்தை கூட சொல்லி, கர்த்தர் நமக்கு, ஆண்டவர் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக எடுக்கிற முயற்சி எப்போ வீணா போகுன்றத ஃபர்ஸ்ட் நம்பர் 1, உங்களுடைய கடினமான இருதயம் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்காக தான் இந்த கூட்டம். ஆமோதிக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளை மீண்டும் அலங்கரிப்பதற்காக தான் இந்த கூட்டம். கர்த்தர் உங்க மேல என் மேல வச்ச அன்பு தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சுத்திகரிப்பை விரும்புகிறார். கர்த்தர் சுத்திகரிப்பிற்கு உதவி செய்கிறார். கர்த்தர் சுத்திகரிப்பிலே ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எங்கெல்லாம் மாறுறாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிப்பார். அதனால ஆண்டவர் தான் இதை ஏற்படுத்தி இருக்கிறார். பட் ஆனா ஆண்டவருடைய அந்த உதவி வீணா போகும்போது, கடினமான இருதயம் இருந்தா ஆண்டவர் சுத்திகரிக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை மீட்டெடுக்க முடியாது. நம்பர் 2, இரண்டாவது, கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்க முடியாத இரண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம திரும்பி வருவதற்கு இருக்கிற காலதாமதம் இருக்கு பாருங்களேன், லேட். இந்த காலதாமதம் வந்து ஆண்டவருடைய முயற்சியை சில நேரத்தில் வீணடிக்கும். ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி உங்களுக்கு ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை, பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கவனிங்க, இந்த இடத்துல மனுஷகுமாரனுக்காக 10 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இவர்கள் எல்லாருடைய சப்ஜெக்ட் நமக்கு தெரியும். அவங்க ஆயத்தமாய் வந்தாங்க, அவங்க எல்லாருமே இருந்தாங்க. இப்போ மனுஷகுமாரன் வரும்போது என்ன அப்படின்னு சொன்னா, 5 பேருடைய விளக்குல என்ன இருந்துச்சு, 5 பேருடைய விளக்குல என்ன இல்லை. இவங்க 5 பேர் என்ன நினைச்சாங்கன்னா, சரி ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க, நீங்க அந்த வண்டியில ஏத்துறதுக்கு முன்னாடி நாங்க போய் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு தீவிரமா ஓடி போய், அதே போல அவங்க என்ன பண்ணாங்களோ தெரியல, பண்ணி வாங்கிட்டாங்க. இப்ப வாங்கிட்டு அவங்க திரும்பி வரும்போது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்கணும்னு சொன்னாங்க. அங்கிருந்து ஒரு சத்தம் வருது, நான் உங்களை, காரணம் என்ன அப்படின்னா, டூ லேட், டூ லேட், நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட பிரதர். வருஷா வருஷம் சுத்திகரிப்பு ஜெபத்துக்கு வரலாம் பிரதர், சிஸ்டர், வருஷா வருஷம் சுத்திகரிப்பு ஜெபத்திற்கு வரலாம். வந்து மாறாம அப்படியே டிராவல் பண்ணி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி 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 போட 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 சில நேரங்களிலே உங்களுக்குரிய டைம், உங்களுக்குரிய நேரம், உங்களுக்குரிய வருஷம் அது முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, நான் அறியேன். ஒரு லிமிட் கத்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு வரைமுறை கத்தர் வச்சிருக்கிறாரு. அவ்வளவு சீக்கிரமா கைவிட மாட்டார். அவ்வளவு சீக்கிரமா யாரையுமே கைவிட தெரியாதவர். ஆனா அவர் கைவிடவே மாட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்ல முடியாது.
சவுல் திருந்தவே இல்லை, சவுல் மாறவே இல்லை, சவுல் ஒப்பு கொடுக்கவே இல்லை. எல்லா எச்சரிப்பையும் கேட்டான், எல்லா வார்த்தையும் கேட்டான், அழுறது மாதிரி நடிச்சிட்டான். சாமுவேலை பார்த்து எனக்காக பலி செலுத்துங்கன்னு சொன்னான், இனி கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னான். எல்லாமே வெளிவேஷம். அவன் ஒப்பு கொடுத்தது, அவன் அழுதது, அவன் பாட்டு பாடினது, அவன் சொன்னது எல்லாமே வெளிவேஷம். ஆனா அவனுடைய இருதயம் மாறல. எல்லாமே நடிப்பு, எல்லாமே நடிப்பு. நடிச்சு 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 கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலகட்டம் வரும்போது ஆண்டவரை கூப்பிடுறான், சத்தம் இல்லை. சாமுவேலை கூப்பிடுறான், சத்தம் இல்லை. அவ்வளோதான்ப்பா. அதான் நம்ம ரொம்ப ஒரு அழகான தீர உண்ட வாசல் அடைவாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கூடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடு, நாட்கள் கூடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய். தீர உண்ட வாசல் அடைபாடு முன் நோருங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கூடியதாய் காலத்தை ஆதாயம் செய். ஒரு வாலிப தம்பியை பார்த்து சொன்னேன், இல்லப்பா மாறிடு, வேண்டாம்ப்பா, நமக்கு அது செட் ஆகாது, விட்டுரு. என்கிட்ட பார்க்கும்போதெல்லாம் ஆமாம் கண்டிப்பாக ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் விட்டுருவேன். கடைசியில் தாண்டி 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 விடாம இப்போ அவன் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள சிக்கிட்டான். அவ்வளோதான். இவன் வேண்டான்னு சொன்னாலும் அவன் பண்ணித்தான் ஆகணுன்ற அளவுக்கு ஒரு சிக்கலுக்குள்ள வந்துட்டான். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, திருமணம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இந்த மேரேஜ் முடிஞ்சதற்கு பிற்பாடு இப்போ அவனுக்காக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, டே இது வரைக்கும் உனக்கு எச்சரிக்கை கிடைச்சுப்பா, இது வரைக்கும் கர்த்தர் உன்னை தடுத்து நிறுத்தினாருப்பா, ஆனா இனி நீ அவ்வளவுதான். அந்த அந்த வாய்ப்பும் அந்த விஷயம் மாறிடுச்சு. இனி காலம் முழுதும் நீ கண்டிப்பாக இதோடத்தான் நீ வாழணும். இந்த ஆசீர்வாதத்தை, அது ஆசீர்வாதமா நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோ அதோட தான் நீ இருந்தாகணும். அப்படி நீ இதை மாத்தணும்னு நினைச்சேன்னா நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு தீமையா தான் முடியுமே தவிர இனி நன்மையா முடியாது. பிரதர் சிஸ்டர், ஒரு லிமிட்டேஷன் வரைக்கும் ஓடலாம் பிரதர், ஒரு லிமிட்டேஷன் வரைக்கும் ஓடலாம் சிஸ்டர். அந்த 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 எண்டு, அந்த முடிவு எங்கன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் எனக்கு தெரியாது. நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த எண்டு எந்த இடத்துல கர்த்தர் வச்சிருக்காருன்னு தெரியாது. அது இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம். இந்த பிரசங்கம் தான் உங்களுக்கு கடைசி பிரசங்கமா கூட இருக்கலாம், தெரியாது. இதுதான் கடைசி எச்சரிப்பா இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிப்பு இந்த செய்தியா இருக்கலாம். லாஸ்டா ஒன்ன வார்ன் பண்றேன்ப்பா, கடைசியா ஒன்ன வார்ன் பண்றேன் ஆண்டவர். கடைசியா நான் உங்ககிட்ட சொல்லிடுப்பா, விட்டுருப்பா, மாறிடுப்பா, தூக்கி போட்டுருப்பா, வேண்டாம்ப்பா. ஆனாலும் இல்ல, இன்னும் கொஞ்சம் டைம் எனக்கு எடுத்துக்க வேண்டியது இருக்குது. நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன், நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன், எனக்கு வேற வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு தான் வருவேன், நீங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்கன்னு நீங்க சொல்லி, ஒருவேளை நாளைக்கு திறவுண்ட வாசல் அடைக்கப்படுமானால், ஆண்டவர் உங்களை நம்பி 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 சவுலை நம்பினார். இவன் நிப்பான், இவன் ஜனங்களுக்காக, அதுக்காக தான் ஆண்டவர் அவனை செலக்ட் பண்ணிட்டே வந்தார். ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது சவுல் இதை செய்ய மாட்டான்னு தெரிஞ்ச உடனே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அடுத்த ஆப்ஷன் கர்த்தர் தேடினார். இப்போ சாமுவேலை பார்த்து சொல்றாரு, ஈசாய்க்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை போய் ராஜாவா அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சாமுவேல்கிட்ட சொல்லும்போது, சாமுவேல் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுவார்னா, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, இந்த விஷயத்தை மட்டும் சவுல் கேள்விப்பட்டா என்ன கொன்றுவானே அப்படின்னு சாமுவேல் சொல்லுவாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி நீ எல்லாம் ஒன்றும் பயப்படாத, நீ பலி செலுத்துகிறது மாதிரி நீ தெரியாம போய் அபிஷேகம் பண்ணிட்டு வா அப்படின்னு. ஒருத்தர் இருக்கும் போதே அந்த போஸ்டிங் கர்த்தர் கொடுத்த போஸ்டிங் தான்.
அந்த அங்கீகாரம் ஆண்டவர் கொடுத்த அங்கீகாரம் தான். அந்த இடம் தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தது தான். ஆனா அவன் சரியில்லை, அவன் மாறல, அவன் திருந்தலன்னு தெரிஞ்சதற்கு பிற்பாடு, அந்த டைம் முடிஞ்சதற்கு பிற்பாடு ஆண்டவர் இன்னொரு ஆப்ஷனை கர்த்தர் தேடினாரான்னா கண்டிப்பா தேடினார். மகனே, மகளே, வாலிப தம்பி, தங்கச்சி, உனக்கு ஒரு இடத்த வச்சிருப்பாரு, உன்னை ரொம்ப நம்பி இருப்பாரு. அது உனக்குரிய இடமா இருக்கலாம். உன்னை அந்த இடத்திற்கு இழுக்கிறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு நான் பேசுனது மாதிரி எத்தனை முயற்சி வேணாலும் எடுப்பார். ஏன்னா உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் வச்ச நேசம் சாதாரண நேசம் இல்ல, கொள்ள நேசத்தை கர்த்தர் மேல வச்சிருக்கிறார். அவருடைய ரத்தத்தையே நமக்காக சிந்தி இருக்கிறாரு, அவருடைய உயிரையே நமக்காக கொடுத்திருக்கிறாரு. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். நீர் என்னை எவ்வளவு நேசிக்கிறீர் ஆண்டவரே, நீர் என்னை எவ்வளவு நேசிக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு அவரை பார்த்து நீங்களும் நானும் கேட்டா அவர் என்ன சொல்லுவார்னா, ரெண்டு கையை விரிச்சு உன்னை நான் நேசிக்கிறதுக்கு அளவே இல்லை, கடற்கரை மணலை அளந்துவார், அதை விட நான் உன்னை நேசிக்கிறேன். அவ்வளவு நம்ம மேல கர்த்தர் அன்பு வச்சிருக்கிறார். அவ்வளவு பாசமுள்ள கர்த்தர், அவ்வளவு பாசமுள்ள கர்த்தர். ஆனா ஒரு காரியத்தை செய்கிறதற்காக உங்களை தீர்மானம் பண்ணி அழைச்சு முன்குறிச்சு அபிஷேகிச்சு அந்த வழியாக உங்களை நடத்தி உங்கள்கிட்ட பேசி அதுல நீ வரணும், அதுல நீ வரணும், அதுல உன்னை கொண்டு வைக்கணும், அதுல வச்சு உன்னை அழகு பார்க்கணும்னு எவ்வளவு முயற்சி எடுக்கிற ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் நீங்க ரொம்ப லேட் பண்ணி அப்படியே தள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் கண்டிப்பா இன்னொரு ஆப்ஷனை என்ன பண்ணுவார்னா தேடுவார். சவுல் நல்லா இருந்தா தாவீதை ஆண்டவர் தேட வேண்டிய அவசியமே இல்லை பிரதர். நீங்க நல்லா இருந்தா உங்க இடத்துல இன்னொருத்தரை தேட வேண்டிய அவசியமே இல்லை சிஸ்டர். நீங்க ஒரு வசனத்தை வாசிச்சு தான் உங்களை முடிக்கணும். வாசிங்க, எல்லாருமே அந்த வசனத்தை எடுங்க. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை எல்லாருமே எடுங்க. அது ரொம்ப முக்கியமான வசனம். 18ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்தூக்கி பாருங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். 10வது வசனத்தை வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 19ஆம் அதிகாரம். உன்னோட கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போடு. நீங்க முன்னாடி வாசிங்க. 18ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். 12வது வசனத்தை எடுத்துங்க. 12வது வசனம். ஆனாலும் அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனையின்படி நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படி செய்வோம் என்றார்கள். நீங்க கவனிங்க, இந்த அதிகாரத்தினுடைய முதல்ல நீங்க வாசிப்பீங்கன்னா எரேமியா பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, நீ குயவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஃபர்ஸ்ட் 1வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் இந்த வசனத்தை ரொம்ப கவனமா கவனிக்கணும். எரேமியாவை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு வார்த்தைகளை நான் தெரிவிப்பேன். அடுத்த வசனம். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டு இருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரி கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இப்போ எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ எழுந்து ஒரு மண்பாண்டத்தை செய்கிற குயவன் இடத்துல போ அப்படின்றாரு. இந்த எரேமியா தீர்க்கதரிசி
அந்த மாதிரி ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த குயவன் என்னன்னா தன்னுடைய கையில மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பானையை அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா அந்த பானையை செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த பானை அவனுடைய கையில என்ன பண்ணுது? கெட்டு போயிடுச்சு. இப்போ கெட்டு போன உடனே அடுத்து வேதம் சொல்லுது, அவன் கெட்டு போயிட்டு அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு ஏற்றபடி சரியாய் கண்ட குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக. நல்லா கவனிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் குயவனுடைய வீட்டில் போகும்போது மண்ணு கெட்டு போகுது. அவனுடைய கையில் அந்த மண்ணினுடைய பிசுபிசுப்பு இன்னும் மாறல. அந்த மண் இன்னும் தண்ணியோட தான் இருக்குது. அந்த மண்ணில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இன்னொரு டைம் மேக் பண்ணா இன்னொரு பாத்திரம் அது வந்துருச்சு, மாத்திட்டான். இப்போ திரும்ப 2வது டைம் கர்த்தர் இன்னொரு குயவனுடைய வீட்டுக்கு போக சொல்றாரு. நீங்க வாசிங்க, அதுதான் வாசிச்சோம். 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 19வது வசனம், 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன்னோடே கூட வந்த மனுஷனுடைய, அதை 9 வாசிங்க பார்க்கலாமே. அந்த 19ஆம் அதிகாரம், அவனுடைய சத்துருக்களும் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் அவர்களை இருக்க பிடிக்க போகிற முற்றுகையிலையும் இடுக்கத்திலையும் நான் அவர்களை தங்கள் குமாரனின் மாம்சத்தையும் தன் குமாரத்திகளின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன். அவனவன் தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை தின்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீ சொல்லி உன்னோடே கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போடு. 19வது வசனத்தை வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஓகே, இது 12வது வசனத்தை வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். இவ்விதமாக நான் இந்த ஸ்தலத்திற்கும் இதன் குடிகளுக்கும் செய்து இந்த நகரத்தை தோப்புகளுக்கு சரியாக்குவேன். ஹலோ, எல்லாரும் கவனமாக கவனிச்சுங்க. குயவனுடைய கையிலே திரிகையிலே திரியும் போது அந்த மண்பாண்டம் சரியில்லைன்னு சொன்ன உடனே வேறே ஒரு மண்பாண்டமாய் அந்த குயவன் வனைந்தான். ஆனா இப்போ அந்த மண்பாண்டம் செய்யப்பட்டு வெயில்ல வச்சு தீயில வச்சு அந்த மண்பாண்டம் என்ன வச்சுப்போ ரொம்ப இறுக்கமாயிடுச்சு. அந்த மண்பாண்டம் இதுக்கு முன்னாடி குயவனுடைய கையிலே இருக்கிற மண்பாண்டம் கெட்டு போன உடனே அது வேற மண்பாண்டமா மாறிடுச்சு. ஆனா இப்போ இன்னொரு மண்பாண்டம் தான் ஆண்டவர் இந்த இடத்தை உடைக்க சொல்றாரு. 18ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நீ என் கையில இருந்த, நீ கெட்டு போன, வேற பாத்திரமா ஒன்னா வனஞ்ச. 19ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீ இப்போ உடைகிற, இனி உன்னை சரி பண்ணவே கேட்கல. சிஸ்டர், பிரதர், மண்ணா இருக்கிற வரைக்கும் தான் உங்களை என்னை வணைய முடியும். ஹலோ ஹலோ, பானையா மாறினதுக்கு பிறகு வரைய முடியாது, வணைய முடியாது. சூடாக்கப்பட்டதுக்கு அப்புறம் வணைய முடியாது. அதுக்கப்புறம் அந்த மண்பாண்டத்தை ஒட்ட முடியாது, அதுக்கு பேஸ்ட் போட முடியாது, அதை சரி பண்ண முடியாது. அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். இப்பவும் நீ கர்த்தருடைய கையிலே இருக்கிற அந்த திரிகையிலே திரிகிற அளவுக்கு இருக்கிற மண்ணாதான் நீங்க இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அந்த அன்பை வச்சதுனால தான் கர்த்தர் இந்த ஜெபத்துல உங்களை அட்டன் பண்ண செய்றார். நீங்க இன்னும் கெட்டு போகல, இன்னும் தண்ணி ஊத்துனா பிசைகிற அளவுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க. உங்களை ஒரு நல்ல மாண்டமாய் அவருடைய மனதிற்கு ஏற்றபடி அவரால் வணைய முடியும், அந்த அளவுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் எச்சரிக்கிறார், நீ ரொம்ப இறுக்கமாயிட்டேன்னா, நீ ரொம்ப லேட் ஆயிட்டேன்னா, அந்த பானையை செஞ்சு வெயில்ல வச்சதுக்கு அப்புறம் தீயில காமிச்சதுக்கு பிற்பாடு ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. ஒண்ணுமே பண்ண முடியாது.
எதுவுமே செய்ய முடியாது.